ஊர் மக்களுடைய மைண்ட் செட் அப்போ என்னவா இருந்தது? ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டடீஸை விட்டு வேலைக்கு போகிறீங்க, நல்ல வேலை கிடைக்குது, அதுக்கப்புறம் இல்லை நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற போது அவங்களோட மைண்ட் செட் எந்த மாதிரி இருந்தது? என்னை சுற்றி இருக்கிறவங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்னை முட்டாளாக தான் பார்த்தாங்க. ஏன்னா ஒரு கையில் ஒரு நல்ல ஜாப் கிடச்சிருக்கு, இன்னும் வேணாலும் நல்ல ஜாப் கிடைக்கும், அவ்வளோ ஒரு ப்ரொஃபைல் இருக்கிறேன்னா நான் வந்து ஒரு எல்லா வேலையும் உதறிட்டு ஒரு சின்ன கார் ஷெட்டில் உட்காந்துட்டு ஒரு அழுக்கு சட்டையை போட்டுட்டு, நான் கிட்டத்தட்ட ஒரு அழுக்கு மையோட தூக்கி போட்ட சட்டை ஒரு 20-30 சட்டை இருக்கும். அவ்வளோ அழுக்காகும். ஏன்னா ஃபஸ்ட் எம்ப்ளாயி, கம்பெனியோட ஃபஸ்ட் எம்ப்ளாயினா அதில் இருக்கிற எல்லா வேலையும் நம்ம தான் செஞ்சாகணும். வெல்டிங்லேருந்து கட்டிங்லேருந்து எல்லா வேலையும் நம்ம தான் அப்போ அழுக்காக தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி மற்றவங்களாம் ஒரு நீட்டான ஒரு ஜாபுக்கு, ஒயிட் கலர் ஜாபுக்கு போகிறப்போ, நான் வந்து ஒரு அழுக்கு சட்டை போட்டுட்டு ஒரு வேலை செய்கிறப்போ என்னை வந்து கொஞ்சம் டவுனில் தான் பார்த்தாங்க. அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. என்னோடய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணல அந்த டைமில். ஸோ அதெல்லாம் கடந்து தான் நம்ம வந்து வந்தோம். ஏன் அப்படின்னா எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகத்திற்கு, ஒரு குதிரைக்கு வந்து ஒரு ஆற்றை கடந்து அக்கறைக்கு போகணுன்னு ஆசை. ஆற்றை கடக்கலான்னு போகிறப்போ குறுக்கால ஒரு குள்ளநரி வந்து, ஆற்றை கடக்காத, கழுத்து மூட்டுற அளவுக்கு தண்ணி இருக்குது, ஸோ நீ போனீங்கன்னா மூழ்கிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். சரின்னு அந்த குதிரை திரும்பி போயிடுச்சான். 2ஆவது நாள் அதே மாதிரி கடக்கலான்னு போகிறப்போ குள்ளநரி வந்து மறுபடியும் சொல்லிச்சான், மறுபடியும் திரும்ப போயிடுச்சான். 3ஆவது நாள் சரி என்னாலும் சரி நம்ம இறங்கி பார்த்தலான்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் இறங்கிச்சான். இறங்கி பார்க்குறப்போ முட்டி அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. ஸோ குள்ளநரி பொய் சொல்லிச்சான்னு கேட்டால் இல்லை, குள்ளநரி வந்து உண்மை தான் சொல்லிச்சு. அதோட ஹைட்டுக்கு அது கழுத்து முட்டுற அளவுக்கு, ஆனால் குதிரைக்கு அது முட்டி அளவு தானே. ஸோ இது சின்ன வயசில் நான் எங்கேயோ கேட்ட ஒரு ஸ்டோரி என்னோடய மனசில் நல்லா பதிஞ்சிருச்சு. ஸோ நான் என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே அப்போஸ் பண்ணுறப்போ எனக்கு இதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஒரு விஷயம் முடியாதுன்றது அவங்களோட எபிலிட்டி. ஸோ அது நம்மளோட எபிலிட்டியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நம்மளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இது சேஞ்ச் ஆகும் அப்படின்றனால ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நான் கவலைப்படலை. ஸோ என்னைக்கா ஒரு நாள் நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இருந்த இடத்துலையே, அதாவது இந்த கார் ஷெட் எங்கே ஆரம்பித்தோம் அந்த கார் ஷெட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு லேண்ட் வாங்கி ஒரு பில்டிங் கட்டி இப்போ அங்கே தான் குடியிருக்கோம். ஸோ டெய்லியுமே காலையில் எழுந்து வந்தோடனே அந்த கார் ஷெட்டை பார்த்துட்டு தான் என்னுடைய அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அது ஒரு சென்டிமெண்ட்டாகவே இருந்துச்சு.